அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹாஜிராஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அரேபியன் டெசர்ட் குனாஃபா தான் பார்க்க போகிறோம். நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நம்ம இன்றைக்கி குனாஃபா பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கப் போல் சுகர் எடுத்திருக்கேன். ஒரு 6 டேபிள் ஸ்பூன் போல் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். 6 டேபிள் ஸ்பூன் போல் கஸ்டர்ட் பவுடர், அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 500 ml போல் பால் எடுத்திருக்கேன். அதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட மில்க் பவுடர் இல்லைன்னா மில்க் பவுடருக்கு பதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறோம். கைவிடாமல் கிளறுங்க, அப்போ தான் கட்டி இல்லாமல் வரும். பால் நல்லா கொதிச்சு இது மாதிரி புட்டிங் கன்சிஸ்டன்சியில் வரும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம ஆற வச்சுருந்த அந்த கஸ்டர்டை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் போல் க்ரீம் சீஸ் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒன்றா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குனாஃபா உள்ள க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேஸ் லேயர்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு வெர்மிசெல்லி யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ருமானி வெர்மிசெல்லி யூஸ் பண்ணுறேன். நான் 1 கப் போல் வெர்மிசெல்லி எடுத்து அதை நல்லா கையை வச்சு க்ரஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃப் கப் போல் பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஓவனில் பண்ண போகிறதில்ல, பேனில் தான் பண்ண போகிறோம். ஸ்டவ் டாப்பில் தான் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஒரு பேன் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த வெர்மிசெல்லியை பேஸ் லேயர் ஒன்று போட்டுக்கலாம். நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி வைங்க ஃபஸ்ட்டு பேஸ் லேயரை. இதுக்கப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த மில்க் க்ரீமை ஊற்றிக்கலாம். மறுபடியும் நம்ம இது மேலே வெர்மிசெல்லியை போட்டுக்கலாம். ஃபுல் க்ரீமையும் கவர் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாம் ஃபுல்லாக ஈவன் பண்ணிட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்துகிட்டு ஃப்ளிப் பண்ணிடலாம். மேலே ஒரு மூடி வச்சு பேனை கவுத்தி ஃப்ளிப் பண்ணுங்கள். இப்போது மறுபடி இந்த பிளேட்லேருந்து பேனுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/2 கப் போல் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் சாஃப்ரான், அப்படி இல்லைன்னா ரோஸ் வாட்டர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட குனாஃபா ரெடி ஆயிடுச்சு.
இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பை சேர்த்துக்கலாம். இப்போது மேலே கொஞ்சமாக நட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட குனாஃபா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.